கார்த்திகை தீபத்தின் மகத்துவமும் பயன்களும். கார்த்திகை தீபத்தின் மகிமையை தேவர்களாலும் மூவர்களாலும் வர்ணித்து கூறவே முடியாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்த்திகை தீபத்தை காண்பவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் தீயிலிட்ட காகிதம் போன்று எரிந்து சாம்பலாகிவிடும் என்று அருணாச்சல புராணம் கூறுவதை அடுத்து கார்த்திகை தீபத்தின் மகத்துவத்தையும் அதன் பயன்களையும் அறிந்திடுவோம். அடிமுடி காண முடியாத திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக இருப்பதை உணர்த்தவே இங்குள்ள சிவன் கோயில்கள் அனைத்திலும் இருக்கின்ற நந்திகள் கருவறையை பார்க்காமல் மலையை நோக்கியே அமர்ந்திருக்கும். இறைவனே மலையாக இருக்கின்ற திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தினத்தன்று ஏற்றப்படும் தீபத்தை காணும்போது அதன் சுடரில் சிவபெருமானை தான் தரிசனம் செய்கிறோம். கார்த்திகை தீப தினத்தில்தான் இறைவன் அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக நின்றதுடன் முப்புறங்களையும் எரித்தார். அதனால் மாபெரும் தீப சுடராக எழுந்தருளிய இறைவனை நினைவுபடுத்தும் விதமாக இந்நாளில் கோயில் வீடுகளில் தீபங்கள் ஏற்றப்படுகிறது. கார்த்திகை தீப நாளில் மட்டுமல்லாது இம்மாதத்தின் அனைத்து நாட்களிலும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பாகும். இருப்பினும் கண்டிப்பான முறையில் திரியோதசி, சதுர்தசி, பௌர்ணமி ஆகிய நாட்களில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். கார்த்திகை தீபத்தை எந்த உயிரினம் பார்த்தாலும் அதற்கு முக்தி கிடைக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றன. உயர்திணை அக்ரிணையில் உயிர் உள்ளவைகள் உயிர் இல்லாதவைகள் என பேதமில்லாமல் அனைத்துமே இந்த தீபத்தை பார்த்துவிட்டால் அவைகளுக்கு முக்தி கிடைத்து அடுத்த பிறவி இல்லாமல் தடுக்கப்படும். உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் கண் இருக்கும், அதனால் அவைகள் தீபத்தை காண வழியுண்டு. ஆனால் உயிரில்லாத பொருட்கள் எப்படி தீபத்தை காண முடியும் என்று சிந்திக்க வேண்டியதில்லை. 10 கிலோமீட்டர் தொலைவு சுற்றளவிற்கு தீபத்தின் ஒளி தெரியும் என்று கூறப்படுகிற நிலையில் அவ்வளவு தொலைவில் உள்ள பொருட்களும் தீபத்தின் பார்வையில் படும் என்பதால் அவைகளுக்கும் முக்தி கிடைக்கும் என்று அருணாச்சல புராணமும் கூறுகிறது. மகாதீபத்திற்கு மட்டும்தான் இத்தகைய சக்தி இருக்கிறது என்றில்லை. சிவநாமத்தை கூறிக்கொண்டே ஏற்றப்படும் அனைத்து தீபங்களுக்கும் அத்தகைய வல்லமை உள்ளது. எனவே தீப திருநாளன்று வீடு முழுவதும் விளக்கேற்றி மகாலட்சுமியின் அருளை பெற்றிடலாம். தீப விளக்கின் சுடரில் லக்ஷ்மியும், மொழியில் சரஸ்வதியும், வெப்பத்தில் பார்வதியும் இருப்பதாக ஐதீகம். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபத்தை நேரிலோ தொலைக்காட்சியிலோ இணையதளத்திலோ காண்பவரின் 21 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று அருணாச்சல புராணம் கூறுகிறது. திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பவர்களுக்கு எந்த காலத்திலும் உணவுக்கு தட்டுப்பாடு என்ற நிலையே வராது. திருக்கார்த்திகை தீபத்தை தரிசிக்க முடியாமல் சிந்திப்பவரின் 21 தலைமுறையினருக்கும் பிறவாத வரம் கிடைக்கும் என்று அருணாச்சல புராணத்தின் 159வது பாடலில் கூறப்பட்டுள்ளது. அண்ணாமலையார் தீபத்தை காண்பதால் புத்தி கூர்மையும் சமயோஜித அறிவும் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல அறிவும் அழகும் நிறைந்த குழந்தை பிறக்கும். கார்த்திகை தீபத்தை எந்த உயிரினம் பார்த்தாலும் அதற்கு முக்தி கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்திட பகிர்ந்திடுங்கள்.